ஹாய்! இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸு என்னன்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா, நல்ல ஒரு சேல்ஸ்மேன் வந்துட்டு ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ விக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அ ப்ராடக்ட்ட பத்தி எடிஃபைட் பண்ணி பேச மாட்டாங்க. நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க அப்டின்னும் கெஞ்ச மாட்டாங்க. ஆனா, அந்த ப்ராடக்ட்டு நீங்க வாங்கினீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டால உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? அந்த ப்ராடக்ட்ட வச்சு நீங்க என்ன மாதிரி விஷயங்கள வந்துட்டு நீங்க ஹெல்த் கண்டிஷனா இருந்தா, உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படியெல்லாம் மாறும்? அப்படின்னு சொல்லிட்டு, அதோட முக்கியத்துவத்த சொல்லி, அ வேல்யூ வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு சர்வீஸ் வந்துட்டு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சர்வீஸ் நீங்க வாங்கும்போது, அந்த சர்வீஸ்னால நீங்க எப்படி சம்பாதிக்கலாம்? அந்த சர்வீஸு வந்து நீங்க படிக்கும்போது, உங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் லெவல்ல நீங்க எப்படி வந்து வளரலாம்? அப்படிங்கிற விஷயங்கள வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ, ஒரு சாதாரண விற்பனையாளர் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு போயிட்டு ப்ராடக்ட்ட மட்டும் வித்தா போதும். வித்துட்டு பைசா வந்து வாங்கிட்டு வந்தா போதும் அப்படின்னு நெனப்பாங்க. ஆனா, உண்மையான சேல்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு கலை. சரிங்களா? இந்த கலை சரியான முறையில கத்துக்கிட்டு, அ அந்த விற்பனைய வந்துட்டு சூப்பரா செய்றவங்க, உண்மையாவே அந்த ப்ராடக்ட் ஆனாலும் சரி, சர்வீஸ் ஆனாலும் சரி, மக்களுக்கு நல்ல ஒரு தரமான வேல்யூ குடுத்து, அந்த ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்போ விற்பனை வந்துட்டு அ அதிகப்படியா வந்துட்டு உங்களுக்கு வளரும். அதே மாதிரி மக்கள் மத்தியில உங்களுக்கான